உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையா இருக்கு. அவர்களுக்கு விளம்பரம் செய்ய வேணும், மக்களை கவர்ச்சிகரமா இழுக்க வேணும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன் 4.5 ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யல? நீங்க அந்த விளம்பரத்தாளில் பாத்தீங்கன்னா நிறைய அடிச்சு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களுக்கு இவ்வளவு குறை இருக்குதுல்ல இந்த ஆட்சியில? 4.5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காம அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தாளில் ஒரு அடிச்சு என்னென்னதெல்லாம் நாங்க செயல்படுத்துவோம், உங்களுக்கு குறை இருந்தா சொல்லுங்க, உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை ஊடு ஊடா போய் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து அதுல தொலைபேசி என்ன குறிக்க சொல்றாங்க. அதுதான் முக்கியம். அந்த அவருடைய செல்போன் நம்பரை குறிச்சா அதை திமுக ஐடி விங்குக்கு போகும், அவர்கள் அவரோட தொடர்பு கொள்ளும். அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்காங்க. மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல. ஏற்கனவே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்கங்க திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமா கோரிக்கையை வச்சு நீங்க கொடுங்க, எழுதி கொடுங்க, நான் எழுதி அந்த நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க, பெட்டியில போட்டு நான் பூட்டு கொண்டாந்துருக்கேன், பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து நீங்க போட்ட அந்த மனுவெல்லாம் பிடிச்சு மக்களுக்கு பிரச்சனை தீர்க்குன்னு சொன்னார். அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ, எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடுகின்ற நாடகம்.